இயல் 1. 1க்கு என்ன எழுதணும்? ஆறாம் வகுப்பு பருவம் 1ல் இயல் 1. இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம். அப்பா பேர் என்ன? கனகசபை. அம்மா பேர் லட்சுமி. அவரை நினச்சிட்டே பார்க்கணும். பாரதிதாசனுடைய அப்பா பேர் கனகசபை, அம்மா பேர் லட்சுமி. இலக்குமி தமிழ் வார்த்தையில், லட்சுமிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, வடமொழி சொல். நம்ம தமிழுக்கு மாற்றிக்கிறோம் இலக்குமி அப்படின்னு. சரி, பேரை ஏன் மாற்றிக்கிட்டாரு? பாரதியார் மேலே கொண்ட அவரோட கவிதைகள், பெண் கல்வி, அவரோட கவிதைகளில் பேசுகிறார். கைம்பெண் மறுமணம். கைம்பென்ற வார்த்தை யார் கொண்டு வந்தா? முன்னாடி இருந்திருக்கு, சங்ககால இலக்கியங்கள் இருந்திருக்கும் போல் இருக்கு. பட் இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து யார்? அதாவது விதவை, அந்த சொல்ல கூட பொட்டு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? விதவைக்கு சமமான ஒரு சொல் இருக்குது, கைம்பொன், கைம்பெண் அப்படின்னு சொன்னவர் யார்? நமக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி தான் சொல்லியிருக்கார். இது ஒரு கேடுகட்ட கேவலமான முறை. இது இந்தியாவில் இருக்குது, இன்னமும் இருக்குது, மோசமானது. சரியா? கேடுகட்ட கேவலமானது. கேட்டால் புனிதம் அது இதுமானுங்க. அந்த இயற்கைக்கே பயங்கரமான புறமானது இதுவும் ஒன்று. சரி, வருமானம் அதை பற்றி அவர் பேசியிருக்கார் கவிதையில். பொது உடைமை, பகுத்தறி. பாருங்கள், விடுதலை பற்றி பேசலை, சமூக விடுதலை பற்றி தான் பேசியிருக்கார். இதெல்லாம் சமூகத்தில் கடந்த கொடுமையான விஷயம். முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடுகிறார். பொது உடைமைங்கிற இடத்துல, இந்த இடத்துல என்னென்னா ஜாதி ஒழிப்பு, அதெல்லாம் இதில் தான் வரும். எனவே இவர் புரட்சிக்கவி என போற்றப்படுகிறார். புரட்சிக்கவி பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர், பானன்னு அர்த்தம், பாடு, அதில் வேந்தர் மன்னன் அப்படின்னு அர்த்தம். பாரதிதாசன் கவிதைகள், அதான் அவரோட கவிதைகள் எல்லாமே என்னது? தொகுத்து பாரதிதாசன் கவிதைகள். அதில் ஒரு கவிதை தமிழை பற்றி எழுதியிருக்காரு, அதுலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. நிருமித்துனா உருவாக்கியன்னு அர்த்தம், விளைவுனா வளர்ச்சின்னு அர்த்தம். இந்த இடத்துல சமூகம்னா மக்கள் குழு, அது தெரியும் உங்களுக்கு. அசதி, சோர்வு. பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். நம்மளோட உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவுனா அர்த்தம் வளர்ச்சி. ஒரு தாவரம் வளர்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். உருவாக்கிய, நிருமித்த ஊர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். அவன் தானே நம்ம கருணாநிதிலாம் சொன்னல. இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளெலாம் சேர்ந்துக்கிட்டு வேணுன்னே கேள்வி கேட்பானுங்க. ஏன்னா ஒரு சூத்திரம் வந்து சிஎம் ஆகிட்டான், அவன் முட்டாள் நிரூபிக்கணும். உனக்கு வேலையாக தான் கேள்வி கொடுத்து விட்டு கேள்வி கேட்க விடுவானுங்க. அவர் என்ன பண்ணுவார்? டைமுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவார்? ஒரு தமிழில் ஒரு விஷயத்தை அடித்து விட்டு போயிடுவார். உடனே அவனுக்கு அந்த கேள்வி இல்லாமல் மறந்துட்டு போயிடுவானுங்க வேறு பக்கத்து இருக்குது. அதான் சொன்னேன்ல, இந்த மாதிரி போகிறாரு, இந்த போய் நோன்றானுங்க பாருங்கள். அப்போ அந்த சேதுகால்வாய் திட்டம் வந்திருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும், தமிழ்நாடே வளம் பெற்றிருக்கும். கேட்டாங்க, ராமர் பாலம் எங்களுடைய நம்பிக்கைக்கு அது இதுன்னு சொல்லி நிறுத்திவிட்டானுங்க. 60% ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. 5000 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. இந்த தென் தமிழகம்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கும். இன்னைக்கு போய் அந்த இடத்துல நான் மீத்தேன் கேஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அன்றைக்கி அது மாதிரி நிறுத்திடுவானுங்க. அப்போ போகும்பொழுது கலைஞர்கிட்ட, அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் முக்கியமானது கேட்குறாங்க. அப்புறம் நம்ம கண்மணி வேறு இங்கே இருந்துச்சு ஆச்சு, நாங்கள் அதை நிறுத்த மாட்டோம் சேதுகால்வாய் திட்டத்தை. அதையும் போய் கேஸுக்கு, அதுவும் ஒரு உடந்தை. அங்கே இயற்கை சீரழியுது, எங்களுக்கு நம்பிக்கை, மத நம்பிக்கை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. யார்? கண்மணி. ஆமாம், அது மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த கேஸில் அந்த அம்மா ஒரு ஆப்போசிட், தமிழ்நாட்டுக்கு சீரழிக்கிறது.
அப்புறம் கருணாநிதி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அங்கே ராமர் போகலாம் அவங்க நம்பிக்கை பாதிக்குது அப்படின்னு என்ன இவர் சொல்லுவார், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருங்க அப்படின்னு கேட்பார். உடனே வட இந்தியாலாம் பரப்புறானுங்க. உடனே அங்கே உள்ள சாமியார் கருணாநிதியின் தலையை சிபி வந்தால் அவருக்கு 10 லட்சம் ஏதோ ஒன்று அமௌண்ட்டு சொல்கிறான். 2004-05 நடக்குது. புரியுதா? இவருக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க. அதாவது எகைன்ஸ்டாக பேசினா கலவரம் ஆகி நிறைய பிரச்சனைலாம் நடக்கும். ஒருத்த போய் இந்த மாதிரி சொல்கிறாங்களே தலையை செய்விட்டு வந்தாக்கா இவ்வளோ ரூபா அந்த சாமியார் சொல்லியிருக்காருங்க உத்தரப்பிரதேசில் அப்படின்னு. உடனே அவர் நம்மளாக இருந்தால் டென்ஷனாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். அது தேவையில்லாமல் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்துருக்கும். சிம்பிளாக முடிச்சிட்டார். என்னென்னு, நானே என் தலையை செய்ய பல வருடங்கள் ஆகிவிட்டன, அவர் என்ன செய்ய போகிறான்னு போயிட்டார். எதனால்? தமிழ் அங்கே போட்டுருப்பாரு. இன்ப தமிழ் நல்ல புகழ்முக்க புலவருக்கு வேலாக இருந்து அங்கே காப்பாற்றுது. அம்மா தானே அடித்தாரா, எல்லோரும் காலியா, திரும்ப ஏதாவது எதிர்வினை ஆட்ட முடியும்? ஒன்றும் முடியாது. ஏன்னா ஒரு புலவர் அப்படி தான் நிறைய விஷயத்தை சமாளிப்பார். அப்படி தான் நிறைய விஷயம் செஞ்சார். அதனால தான் அவ்வளோ விஷயம் செய்ய முடியுது. இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி சின்ன விஷயம் நடந்தால் தூக்கிட்டு அலைவானுங்க இவனுங்க. அடுத்தது தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியாக இருக்கும்போது தேன் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அதில் என்ன இருக்குது, அதில் கார்போஹைட்ரேட் சுக்ரோஸ் இருக்குது. டைரெக்டாக உடனே எனர்ஜி கிடைக்கும். எதிர்த்து உக்காந்துருவான். அதான் தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஏன் வைரத்தின் வாள்ன்றான்? கடினமான அலோகம், கடினமான அலோகம் எது? அலோகத்தில் கடினமானது எது? வைரம். அதனால் அப்படி கேட்டார் பாரதிதாசன். கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். அதெல்லாம் நான் சொன்னது தான் இருக்கும். அந்த மாதிரி இன்ப தமிழ் என்ற பாடல் இனிய ஓசையுடன் அது விட்டுருங்க. தமிழை அமுது நிலவு மனம் என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பு வைக்க இது தேவையில்லை உங்களுக்கு. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்க வேண்டும். அசதி. நிலவு கூட்டல் என்று சியா ஆ. தமிழ் எங்கள் அமுதென்று. ஓகேவா? செம்பயிர் விளைவுக்கு விளைச்சலுக்கு விளை, இந்த விளைச்சல் அப்படின்னு அர்த்தம். நீர் அறிவுக்கு புலவருக்கு வேலு, அறிவுக்கு பால், இளமை புலவருக்கு தாங்க வேலு, பால் இளமைக்கு பால். சாரி, இளமைக்கு பால். இளமையில் தானே பால் இருந்தணும். அறிவுக்கு